வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல கல்யாண வீட்டு பிரெட் அல்வா எப்படி ஈஸியா நம்ம வீட்ல ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை செய்ய 10 ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரெட் அல்வா செய்ய 12 பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்குங்க. பிரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி 4ஆ கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஓரங்களெல்லாம் எடுக்க வேண்டாம். அதுதான் இதில் கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டை இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் அது எண்ணெயில் மூழ்கி நல்லா ஃப்ரை ஆகி வரும். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஏன்னா பிரெட் துண்டு சீக்கிரம் கருகிரும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. பிரெட் துண்டுகள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிருங்க. மீதி இருக்க பிரெட் துண்டுகளை இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்குங்க. லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. எண்ணெயில் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். திருப்பி விட்டுக்குங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் பிரெட் ஸ்லைஸ் சீக்கிரம் ஃப்ரை ஆகிரும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு பிளேட்டில் முந்திரி, பாதாம், கருப்பு திராட்சையை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், கருப்பு திராட்சையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. முந்திரி, பாதாம், கிரேப்ஸ் நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்குங்க. 250 ml தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். 120 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது 10 ஸ்பூன் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம். நான் சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை இதில் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ஜீராவில் நல்லா முழுகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. தண்ணி இதுதான் கரெக்டான அளவு. இதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ ஜீரா தண்ணி நல்லா வத்திருச்சு. இது கூட நான் 200 ml பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா க்ரீமியான டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளும் பாலில் ஊற மாதிரி கலந்து எடுத்துக்குங்க. பால் நல்லா வத்தினதும் 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், கிரேப்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட 4 பிளாக் டேட்ஸையும் சேர்த்துக்குங்க. இது இன்னும் கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்கும். இதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரணும். இதுதான் அல்வாக்குள்ள பக்குவம். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான டேஸ்டான கல்யாண வீட்டு பிரெட் அல்வாவை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு.
இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.